அக்பர் பீர்பால் கதை தான் பார்க்க போகிறோம். அக்பரோட எப்போ அவரோட கேரக்டர் எப்படி சொல்லணும்னா, அவர் எப்போ சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பார், எப்போ திடீர்னு அவருக்கு கோவம் வரும்னே சொல்ல முடியாது. இரண்டும் மாறி மாறி அடிக்கடி வர்றது தான் அவரோட உண்மையான சுபாவம். சபையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, அவரோட மனைவிக்குமே இது தெரிஞ்சது தான். பேகம் இருந்தாலும் எப்பவுமே அக்பரை கிண்டல் செய்கிறதும், அவர் சிரிக்கிறதும், சில சமயம் கிண்டல் செஞ்ச கோபம் ஆகிறதும், அப்புறம் திடீர்னு 2 பேர் சமாதானம் ஆகிறதும் எப்போவுமே நடக்கிற விஷயந்தான். ஒரு நாள் அக்பர் பேகமை தேடி அந்தபுரத்துக்கு போகிறாங்க. அப்போ 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியாக தோட்டத்தில் இருக்கிற மல்லிகைப்பூ வாசனை வீசுது. அந்த காற்றுக்கும் மல்லிகைப்பூ வாசனைக்கும் அவருக்கு மனசுக்கு இதமாக இருக்குது. அப்படியே அமைதியாக உட்காந்து ரசிச்சுட்ருக்காரு. பேகம் சும்மா இருக்காமல் எப்பவும் அவரை கிண்டல் பண்ணுற மாதிரி, என்ன மல்லிகைப்பூ வாசம் உங்களுக்கு மணக்குதோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் எனக்கு மணக்கக்கூடாதா அப்படின்னு டக்குன்னு அக்பர் எரிச்சல் ஆகிடுறாரு. என்னை விட உங்களுக்கு மல்லிகைப்பூ தான் ரொம்ப முக்கியமாக போச்சா அப்படின்னு பேகம் கேட்குறாங்க. வேணும்னே வம்பிழுக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆமாம், நீ என்ன சாதாரண பெண்ணு, நீ முக்கியமாக இருக்கணும், எனக்கு என்ன இருக்குது, நான் சக்கரவர்த்தி, எனக்கு எது பிடிக்குமோ அதுதான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுது. என்னது, நான் சாதாரண பொண்ணா? நீங்கள் சக்கரவர்த்தின்னா நான் யார்? சக்கரவர்த்தியோட மனைவி. என்னை எப்படி நீங்கள் சாதாரண பொண்ணுன்னு சொல்லலாம்? மல்லிகை என்னோட உங்களுக்கு பெருசாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லவும், அக்பர் நீ சாதாரண பெண் தான், உனக்கு எனக்கான சம்மந்தம் என்னையோட முடியுது. நாளை காலையிலே நீ உடைமைகள்லாம் எடுத்துகிட்டு, உனக்கு பிடித்த பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு நீ பிறந்த வீட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம், உனக்கு எனக்கும் நீ சம்மந்தம் இல்லை, நீ சாதாரண பெண் தான் அப்படின்னு சொல்லி கோவத்தில் கத்திட்டு கிளம்பிடுறார். பேகம் இதை நான் தாங்கிக்கவே முடியல. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இது மாதிரியான விளைவுகள் வரும் அவங்க விளையாட்டுலன்னு சொல்லிட்டு. சரி, எப்போ சமாதானம் ஆன மாதிரி சமாதானம் ஆகிடுவார், இரவு வந்ததும் நம்ம பேசி சரி செய்திடலாம், மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க பேகமை பார்க்க அக்பர் வரவே இல்லை. அடுத்த நாள் காலையில் பேகம் அவங்க பணி பெண்ணிட்ட ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறாங்க. அரசே, என்னால் உங்கள் மனசு புண்பட்டிருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க, நான் விளையாட்டாக பேசியது உங்கள் மனதை புண்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் அதை பார்த்த அக்பர் அதுக்கு எதுவுமே சொல்லாமல், உங்களோட பேகம் எப்போ பிறந்த வீட்டுக்கு கிளம்புறாங்கன்னு கேட்டு சீக்கிரம் கிளம்ப சொல்லுன்னு சொல்லி பதில் சொல்லி அனுப்பிடுறார். அதை கேட்ட பேகத்தினால தாங்கி கொள்ளவே முடியல. உடனே பேகம் என்ன பண்ணலாம், எப்படி அவர் மனசை சமாதானப்படுத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பீர்பாலோட ஞாபகம் வருது. உடனே பணிப்பெண்ணை அனுப்பிச்சி விட்டு பீர்பால் உடனே வர சொல்லுங்கன்னு தூது அனுப்புகிறாங்க. பீர்பால் உடனே விரைஞ்சு ஓடி பேகம்கிட்ட வணக்கம் சொல்லி என்ன விஷயம்னு கேட்கும்போது, பேகம் அப்படியே சாரையாக அப்படியே அழுது கண்ணீரெல்லாம் வடித்து என்ன விஷயம் நடந்துச்சு, எப்படி அவங்க விளையாட்டாக பேசுனது விபரீதத்தில் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது, பீர்பால் நீங்கள் இதற்கு எதுவுமே கவலைப்பட வேணாம், நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லிவிட்டு கிளம்பிடுறார். உடனே பேகம் நான் அப்படியே செய்கிறேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த அன்னைக்கு பணிப்பெண்ணிட்டு இன்னொரு கடிதம் அனுப்பிவிடுறாங்க. என்னென்னா, இத்தனை வருடங்கள் நான் அவங்களோட வாழ்ந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமான நாட்கள், அதை நான் மறக்கவே மாட்டேன். நான் என் பிறந்த வீட்டை நோக்கி போகிறேன், அதுக்கு முன்னாடி உங்களை ஒரே ஒரு தடவை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்காக அந்தப்புறத்துக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்பரோ சரி, எப்படியும் பேகத்தை அனுப்பிச்சு ஆகணும், ஒரு முறை தானே சந்திக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி அந்தப்புறத்துக்கு போகிறாரு. அந்தப்புறத்து வாசல்லையே நின்று பேகம் அவரை வரவேற்கிறாங்க. பணிவிடையெல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் அக்பருக்கு வேண்டா வெறுப்பா அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு, நீ எப்போ கிளம்புற பேகம் அப்படிங்கிறதுலேயே குறியாக இருந்தார். அப்போ பேகம் சொல்லிடுறாங்க, இதோ நான் கிளம்புறேன், இந்தாங்க பலரசம், இதை குடிங்கன்னு சொல்லி ஜூஸை கொடுக்குறாங்க. எனக்கு பலரசனும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், குடி அப்படின்னு அந்த கோப்பையை வாங்க மறுத்துடுறாங்க. உடனே பேகம் சொல்கிறாங்க, இந்த கோப்பையில் இருக்கிற பலரசம் தான் நான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி பலரசமாக இருக்கும், நீ மறுபடியும் நான் எப்போ உங்களை சந்திக்க போகிறேன், எனக்காக இதை வாங்கி குடிக்க மாட்டீங்களா, நான் ஆசாசியாக உங்களுக்காக செஞ்சதுன்னு சொல்லிட்டு விம்மி அழுகிறாங்க. சரி, அதான் கிளம்ப போகிறாங்கல்ல, இனி ஒரு முறை தானேன்னு சொல்லிட்டு கொண்டான்னு சொல்லி வாங்கி இந்த பலரசத்தை குடிச்சிடுறாங்க. பலரசத்தை குடித்ததும், சரி நீ இப்போ கிளம்பிக்கலாம், நீ கேட்டபடி நான் உனக்கான நேரத்தை ஒதுக்கிட்டேன், நீ எப்போ வேணால் கிளம்பிக்கலாம், நீ போகும்போது உனக்கு இங்கே பிடிச்ச பொருள் என்னவோ அதையும் நீ எடுத்துகிட்டு போகலாம் தாராளமாக, யாரும் இங்கே உனக்கு மறுக்க மாட்டாங்க, இது ஏன் ஆணைன்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது அவருக்கு ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருக்குது. உடனே பேகம் பிடிச்சி அவங்கள படுக்கையில் அமர வச்சு, என்னாச்சு சக்கரவர்த்தின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு எதோ தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படிங்கும்போதே அவர் மயக்கமான மாதிரி படுக்கையில் சரிஞ்சு விழுந்துடுறாங்க. உடனே பேகம் விஷமமான ஒரு புன்னகை
பூக்குறாங்க. நம்ம கலந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பீர்பாலுக்கு நன்றின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே உடனே யார் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பணி செய்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு மெத்தையோடவே இந்த கட்டலோடவே ராஜாவை கூட்டிகிட்டு போய் பல்லக்கில் ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ராஜாவோட உடைமைகள் அவங்களோட உடைமைகள்லாம் பையில் அடுக்கி இதையும் கொண்டு போய் பல்லக்கில் ஏற்றுங்கன்னு சொல்லி ராஜா இந்த பேகம் அவங்க எல்லாத்தோட உடைமைகளும் பேகமும் ஏறி பல்லக்கில் அமர்ந்துடுறாங்க. பல்லக்கு பேகத்தின் பிறந்த வீட்டை நோக்கி போகுது. அரசர் தூக்கத்தில் இருக்கிறாரு. அவரை பணியாட்கள் அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே கட்டலில் படுக்க வைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த பேகத்தின் பெற்றோர், ஐயோ அரசருக்கு என்னாச்சு, ஏன் இப்படி ஆட்கள் தூக்கிட்டு வராங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அரசருக்கு கடந்த ஒரு வாரமாகவே வேட்டைக்கு போகிறதும் அரசாங்க வேலையும் நிறைய இருந்ததுனால தூங்குவதற்கும் நேரம் இல்லை, உடம்பு சோர்வாயிடுச்சுங்கனால ஒரு நாளாவது இங்கே தங்கி இருந்து ஓய்வு எடுக்கணும்னு வந்திருக்காரு. அந்த சோர்வில் இருந்ததுனால பல்லக்கில் வரும்போதே நல்லா தூங்கிட்டார். அவரை தூக்கத்துலேருந்து எழுப்ப வேணான்னு நினச்சி தான் பணியாட்கள்லையே நான் படுக்க வச்சுட்டேன் அப்படின்னு பேகம் சொல்லி பெற்றோர்கிட்ட சமாளிச்சிடுறாங்க. ஒரு மணி நேரம் இருக்கும், நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அக்பர் பார்க்குறாரு. இது அவரோட அரண்மனை இல்லை, அந்த அந்தப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சது. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பேகத்தை பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் என் பிறந்த வீட்டில் இருக்கீங்கன்னு. உன்னை மட்டும்தானே நான் போக சொன்னேன், நான் எப்படி உன் பிறந்த வீட்டுக்கு வந்தேன், என்னை எதுக்கு இப்படி கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லும்போது பேகம் சொல்லுவாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு பிடிச்ச எந்த பொருளாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம் தாராளமான்னு சொல்லி. எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது நீங்கள் மட்டும்தான். அதனால தான் உங்களையும் உங்கள் உடைமைகளையும் எடுத்துக்கிட்டு நான் இங்கே வந்துட்டேன், எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே அக்பருக்கு பேகம் தான் மேலே வச்சிருக்கிற அன்பு புரிஞ்சிருது. நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு பேகத்திட்ட என்னை மன்னிச்சிருப்பா, இனிமேல் நான் இது மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்களோட மனைவிட்ட மனசார மன்னிப்பு கேட்குறார். உடனே பேகம் சரி பரவாயில்ல, இதனால் என்னங்கும்போது நம்ம உடனே நம்ம அரண்மனைக்கே போகலாம், இனி இது மாதிரி ஒரு தவறு நான் செய்ய மாட்டேன்னு அரசர் சொல்கிறார். உடனே அரண்மனைக்கு திரும்பி போயிட்டுருக்கும்போது அரசர் பேகம்கிட்ட கேட்குறாங்க, நீ என் மேலே வச்சுருக்கிற அன்பு எனக்கு புரியுது, ஆனால் இது மாதிரியான புத்திசாலித்தனமான யோசனை யார் கொடுத்தா, உண்மையை சொல் அப்படின்னு சொன்னதும் பேகம் ஒத்துக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. வேறு யார் நம்ம அரசவையில் இவ்வளோ அறிவாளியான ஆளாக இருக்க முடியும், எல்லாம் நம்ம பீர்பால் தான் சொல்லி சொல்கிறாங்க.